லெவலுக்கு ஒரு மெமரி இருக்கு. இப்போ இதை எக்ஸ்ட்ராவா அதை பூஸ்ட் பண்ணது நீங்க சொன்ன மாதிரி வெளியில போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுலாம் அதெல்லாம் ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும். பட் இப்போ சுவாமிஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கிரியா, ஸோ இந்த கிரியாஸ் யோகா மூலியமாகவும் இந்த கிரியாஸ் மூலியமாகவும் அவள் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு அந்த அந்த மெமரி பவரோட அந்த மெமரி கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இது ஒரு விஷயமானது. இன்னொன்று ரெண்டாவது ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ அம்மா சொன்ன மாதிரி இப்போ அவங்க எல்லாரும் ஒரு சுமூகமாக ரொம்ப கோஆப்ரேட்டிவ் என்வாயன்மெண்ட் அதில் இருக்கிறதுனால இந்த தேவையில்லாத அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது இல்லை. இப்போ இந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாததுனால அவங்க மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அவங்க பிரெயினில் வந்துட்டு அந்த ஜென்ரல் எபிலிட்டி நிறைய விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறது அதுக்கு அந்த எபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க எல்லா விஷயங்களும் அவங்களால கற்றுக்க முடியுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரியாஸ், அப்புறம் மெடிடேஷன், யோகா இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களால ஒரு நார்மல் சைல்டுக்கு ஒரு ஒரு 20 வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா இவங்களால ஈஸியாக ஒரு 40 வார்த்தை சாதாரணமாகவே இந்த கிரியா இந்த யோகா மெடிடேஷன்லாம் பண்ணனா 100 200ன்னு அவங்களோட கெப்பாசிட்டி வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன்னா அவங்களோட மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது.